Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சியில் 1,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தில் முறைகேடு நடந்துள்ளதால் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சோளிங்கர் நகராட்சி தினசரி மார்க்கெட் கட்டுவதற்காக 1,64,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் விடப்பட்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் திறந்து வைத்தார். இந்த நிலையில் புதிய கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதால் சரிவர சிமெண்ட் பூசாமல் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மேலும் அனைத்து கடைகள் முகப்பிலும் சிமெண்ட் பெயர்ந்து வருகிறது. மின்சாரம் எடுக்கப்பட்டுள்ள சர்வீஸ் வயர் எடுத்துச் செல்லும் பழுப்பு பிளாஸ்டிக்கில் பொருத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கட்டடம் கட்டுவதில் முறைகேடு நடந்துள்ளதால் சம்பந்தப்பட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த புதிய அரசு பேருந்து இன்ஜின் பழுதாகி நடுவழியில் நின்றதால் அதில் பயணம் செய்த பயனாளிகள் கடும் அவதி அடைந்தனர். தேனி மாவட்டம் தேவாரத்திலிருந்து பழனி வழியாக கோவையை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்து திடீரென பழுதாகி நடுவழியில் நின்ற நிலையில் மாற்று பேருந்தில் பயணிகள் அனுப்பப்பட்டன. இந்த பேருந்து விடியா அரசினால் சில நாட்களுக்கு முன்புதான் வழங்கப்பட்டது. இந்த இன்ஜினில் பழுது ஏற்பட்டால் அந்த நிறுவனத்தில் இருந்த பணியாளர்கள் வந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. புதிதாக வாங்கப்பட்ட அரசு பேருந்துகள் தரமற்ற நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வரும் நிலையில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பாசமுத்திரம் அருகே தெற்கு பாப்பான்குளம், மணிமுத்தாறு, அயன் சிங்கம்பட்டி, ஜமீன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம் உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களில் இருந்து 100க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு பேருந்து மூலம் சென்று வருகின்றனர். எனினும் போதுமான அளவு பேருந்துகள் இயக்கப்படாததால் தெற்கு பாப்பாங்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். எனவே கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்திருந்த நிலையில் வழக்கம் போல அதிகாரிகள் அசட்டுத்தனமாகவே இருந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பேருந்தை வழிமறித்து சாலை மறியல் போராட்டம் செய்தனர். இலவச பேருந்து பயணம் என விளம்பரம் செய்யும் அரசு போதுமான அளவு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடையநல்லூர் அருகே உள்ள திருமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் சின்ன வெங்காயம் பயிரிட்டுள்ளனர். கடந்த ஆண்டை விட தற்போது விளைச்சல் அதிக அளவில் இருந்த போதிலும் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 1 கிலோ சின்ன வெங்காயம் 20 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுவதால் வேலையாட்களுக்கு கூலி கொடுக்கவே சரியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். எனவே விடியா திமுக அரசு சின்ன வெங்காயத்திற்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்குமா என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிகமான விளைச்சல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் எங்களுக்கு விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்கவில்லை. வேலையாட்கள் அதிகமான சம்பளம் கொடுத்து வேலை செய்து வருகிறோம். அதுக்கு தகுந்த விலை எங்களுக்கு கிடைக்கவில்லை. மார்க்கெட்டில் வெறும் 20 ரூபாய்க்கு தான் விற்கிறது. அதற்கு இன்னைக்கு அறுவடை செய்கிற வேலையாளர்களுக்கு சம்பளம் கூட எங்களால் கொடுக்க இயலவில்லை. அதனால் விவசாயிகள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் முதுநகரில் இருக்கும் மத்திய சிறையில் 2 கைதிகளிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவேலிக்கேணியை சேர்ந்த அழகுமுத்து என்பவருக்கும் நெய்வேலி வடக்குத்து பகுதியை சேர்ந்த கோபி என்பவருக்கும் கடந்த 1 வருடமாக விசாரணை கைதிகளாக ஒரே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் பைப் மொத்த விற்பனை நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சாத்தாங்காடு பகுதியைச் சேர்ந்த ராவணன் என்பவர் சக்தி சாலையில் பரணி பைப்ஸ் என்ற மொத்த விற்பனை கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் வழக்கம் போல பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் 50 அடி உயரத்திற்கு கரும்புகை எழுந்ததால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ராமநாதபுரத்தில் 10 ரூபாய்க்கு வாகனங்கள் வெயிலில் தான் கிடக்கும், வேறென்ன ஏசியா போட முடியும் என்று வாகன நிறுத்த ஒப்பந்ததாரர் அடாவடியாக பேசியிருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் வாகன காப்பகம் ரயில் நிலைய வாயில் முன்பாக அமைக்கப்பட்டுள்ளது. வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் அவர்களது வாகனத்தை வாகன காப்பகத்தில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். வாகனங்கள் அனைத்தும் திறந்த வெளியில் கொளுத்தும் வெயிலில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. இது பற்றி வாகன நிறுத்த ஒப்பந்ததாரரிடம் கேட்டபோது 10 ரூபாய்க்கு வெயில்தான் கிடைக்கும், வேறென்ன ஏசியா போட முடியும் என்று அடாவடியாக பேசினார். அவரது பேச்சை கேட்ட பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். 10 ரூபாய்க்கு ஏசி போடாட்டனே, ஏசி போடணும்னு உங்களை சொல்லலை, நீங்கள் வசூல் பண்ண அப்போ எதுக்கு வசூலுக்கு எடுக்கிறீங்க நீங்கள்? அப்போ ஏங்க சொல்கிறீங்க ஏசியில் போடுறதுன்னா இதெல்லாம் தவறலண்ணே. நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்கிட்ட சொல்கிறதுக்கு நான் பப்ளிக்காக தான் கேட்குறேண்ணே. திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்ட நிலையில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 1ஆம் ஆண்டு மாணவனுக்கும் 3ஆம் ஆண்டு மாணவனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து ஒரு தரப்பைச் சேர்ந்த மாணவன் போன் மூலம் தனது அண்ணனிடம் தெரிவிக்க, அந்த மாணவனின் சகோதரர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கல்லூரி வளாகத்திற்குள் புகுந்து மற்றொரு தரப்பைச் சேர்ந்த மாணவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் 2 மாணவர்களுக்கு மண்டை உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வரக்கூடிய நிலையில் மோதல் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையே 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 3 தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் புகாரின் பேரில் இருதரப்பைச் சேர்ந்த 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் மாணவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அமைச்சர் KN நேருவுக்கு எதிராக தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வந்த பத்திரிகையாளரை காவல்துறையை வைத்து மிரட்டிய சம்பவம் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ABP நாடு என்ற இணையதள பத்திரிகையைச் சேர்ந்த திருச்சி செய்தியாளர் தீபன் என்பவர் விடியா திமுக அரசின் அமைச்சர் KN நேரு குறித்து பல்வேறு விமர்சனங்களை செய்தியாக வெளியிட்டு வந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த அமைச்சர் காவல்துறையை ஏவிவிட்டு அவரை அழைத்து மிரட்டுமாறு கூறியுள்ளார். இதனையடுத்து தீபனை காவல் நிலையம் அழைத்த விடியா அரசின் ஏவல் துறை விசாரணை என்ற பெயரில் 3 மணி நேரமாக அவரை மிரட்டியதாக கூறப்படுகிறது. விடியா திமுக ஆட்சியின் தில்லுமுள்ளுகளை மக்களுக்கு தெரியப்படுத்தும் ஒரே காரணத்திற்காக பத்திரிகையாளர்களை காவல்துறையினரை வைத்தே மிரட்டும் சம்பவம் மக்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது.